சுதந்திரத்திற்காக போராடியவர்களின் நோக்கத்தை நிறைவேற்ற உறுதியேற்போம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சுதந்திர தினத்தை ஒட்டி சென்னை கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்த பின் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், மாநில முதலமைச்சர்கள் தேசிய கொடியை ஏற்றும் உரிமையை 50 ஆண்டுகளுக்கு முன்பு பெற்றுத் தந்தவர் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி என கூறிய அவர், 4வது ஆண்டாக தேசிய கொடியை ஏற்றும் வாய்ப்பை பெற்றதற்கு பெருமை அடைவதாகவும் குறிப்பிட்டார். ஓங்கி உயர்ந்து நிற்கும் கம்பத்தில் ஏற்றி வைத்து பட்டொலி வீசி பறக்க விட்டுள்ளோம். விடுதலை நாளில் மாநில முதலமைச்சர்கள் கொடியேற்றும் உரிமையை 50 ஆண்டுகளுக்கு முன்னால் முதலில் 1974ஆம் ஆண்டு பெற்றுத்தந்தவர் நம் நெஞ்சங்களில் என்றென்றும் நீக்கமர வீற்றிருக்கும் நூற்றாண்டு நாயகர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். இதுவும் ஒரு விடுதலை போராட்டம்தான். மாநிலங்களுக்கு அதிக உரிமைகள் வேண்டும் என்பதற்கான போராட்டம். முத்தமிழறிஞர் கலைஞர் அன்று பெற்றுத்தந்த உரிமையின்படி அவரது நூற்றாண்டு நிறைவு விழா ஆண்டில் இன்று நானும் 4வது ஆண்டாக சென்னை கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றும் வாய்ப்பை பெற்றமைக்காக பெருமை அடைகிறேன். தேசிய கொடி என்பது பன்முகத்தின் அடையாளம் என்றும், விடுதலை என்பது எளிதாக கிடைக்கவில்லை, 300 ஆண்டுகள் போராட்டத்திற்கு பின் தான் கிடைத்தது எனவும் கூறினார். மேலும் சுதந்திரத்திற்காக போராடிய வீரர்களின் நோக்கத்தை நிறைவேற்ற உறுதியேற்போம் எனவும் முதலமைச்சர் தெரிவித்தார். விடுதலையை பாடுபட்டு பெற்றுக் கொடுத்த தியாகிகளை போற்றுவோம். அவர்கள் குடும்பத்தினருக்கு நன்றியை தெரிவிப்போம். எந்த நோக்கத்துக்காக அவர்கள் போராடினார்களோ அந்த நோக்கம் நிறைவேற என்னாலும் உழைப்போம் என்று இந்நாளில் உறுதி ஏற்போம். இந்த விடுதலை எளிதாக கிடைத்த விடுதலை அல்ல. 300 ஆண்டு கால போராட்டத்திற்கு பின்பு கிடைத்த சுதந்திரம் இது. இரத்தத்தையே வேர்வையாக தந்து தங்கள் உடலையே விடுதலை உழைக்களத்துக்கு உணவாக தந்து எண்ணற்ற தியாகிகள் நம் இந்திய மண்ணில் உண்டு. பெண்களை முன்னேற்றுவதற்காகவே விடியல் பயணம், புதுமை பெண் திட்டம், மகளிர் உரிமைத் தொகை ஆகிய திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாகவும், காலை உணவு திட்டத்தால் 20,73,000 மாணவர்கள் பயன்பெறுவதாகவும் அவர் கூறினார். தமிழ்நாட்டின் உட்கட்டமைப்பை மேம்படுத்தி வருவதாகவும், கடந்த 3 ஆண்டுகளில் தமிழ்நாடு அனைத்து துறைகளிலும் வளர்ச்சியடைந்துள்ளது என்றும் முதலமைச்சர் பெருமிதம் தெரிவித்தார். இந்தியாவிலேயே முன்னோடி திட்டமாக உருவாக்கிய வரலாற்று சிறப்புமிக்க முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். இந்த திட்டத்தால் 20,73,000 மாணவர்கள் தினமும் சூடான சுவையான உணவை உண்டு வருகிறார்கள். அது மட்டுமல்ல, மாணவர்களின் வருகை அதிகரித்து அவர்கள் தடையின்றி கல்வி பெறுதலும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது மாதிரியான திட்டங்களால் இன்று நம் தமிழ்நாடு உயர்கல்வியில் சிறந்து விளங்குகிறது என்பதை ஒன்றிய அரசின் புள்ளி விவரங்கள் சொல்கின்றன. அது மட்டுமல்ல, இந்த அரசு பொறுப்பேற்ற கடந்த 3 ஆண்டுகளில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம், சீருடை பணியாளர் தேர்வு வாரியம், மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம், ஆசிரியர் தேர்வு வாரியம் ஆகிய தேர்வு வாரியங்கள் மூலமாக 32,774 நபர்களுக்கு பல்வேறு அரசு துறைகளில் நேரடி பணி நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன.